இப்ப அதிமுக புறக்கணித்ததன் மூலம் மறைமுகமா நீங்க பாமகவை பலப்படுத்திட்டீங்களோ? பாமகவை வெற்றி பெற வைக்கிறது தான் அதிமுகவினுடைய உள்ளார்ந்த விருப்பமா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சாரும் பிரகாஷும் பாத்தீங்கன்னா திடீர் அரசியல் ஜோதிடர்களா மாறி அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு வரங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றதுல மரியாதைக்குரிய வேந்தர், ஏசிஎஸ், தினகரன், ஓபிஎஸ், ராதிகா சரத்குமார், சௌமியா அன்புமணி இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் அதிகப்பட்ட பிரபலங்கள் வாங்கின ஓட்டை நீங்க கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுதான் பாஜகவின் உண்மையான பலம் அப்படிங்கிறது ரவீந்திரன் துரைசாமி சாருக்கு தெரியாம இல்ல. இந்த பிரபல தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்க சொன்னேன். அதுல டிஸ்பியூட் பண்ணதுக்கு எதுவும் இல்ல. அன்புமணி மட்டும்தான் அவருடைய சின்னத்தில் இருந்தார். மீதி பேர் எல்லாம் தாமரையில நிக்கிறப்ப அதெல்லாம் தாமரை, அதாவது பாஜக வாங்கின ஓட்டா கணக்கிடப்பட்டு அவங்களுடைய வளர்ச்சி ஒரு பெரிய அளவுல 10%, 11% தனிப்பட்ட. மணிகண்டன் சார், பாஜகன்னு நீங்க அப்படிலாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். அந்த அணி வாங்கின ஓட்டுக்கும் அதிமுக வாங்கின வாக்கு சதவீதத்துக்கு 5% தானே வித்தியாசம். அதை மறுக்க மாட்டீங்கல்ல? அந்த பதட்டம் தானே உங்களை இன்னைக்கு புறக்கணிக்க வச்சிருக்கின்ற ஒரு கணக்க சொல்றார். உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது. இரண்டு பக்கமும் இரண்டு அணிகள் நின்றன பிடிகளாக. ஒரு பக்கம் திமுகங்கிற அணி, இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற அணி. மோடியும் வேண்டாம், தாடி ராகுலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வேண்டாம், ரெண்டு தேசிய கட்சிகளும் வேண்டாம், பெரிய கூட்டணி கட்சி எதுவுமே இல்லாம ஏறத்தாழ ஒற்றையாக ஒரு ஆளாக அதிமுக களத்தை சந்திச்சுட்டு அப்படிங்கிறப்ப கூட்டணி அப்செட். நான் இன்னொரு கணக்கு கேட்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக தனித்து வாங்கினது 26% வாக்குகள், அதிமுக ஏறத்தாழ 21% வாக்குகள். திமுக பிரதானமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிக்கும் அதிமுகவுக்குள்ள வாக்கு வித்தியாசம் வெறும் 5% தான் அப்படிங்கிறது ரவீந்திரன் துரைசாமி ஒத்துக்குவாரா? இல்ல இல்ல, இது ஒத்துக்க மாட்டாரு. என்னன்னா, நீங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் 26 கூட்டணி அமைச்சு விட மாட்டீங்கன்னு நீங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடுறீங்க. கணக்கு என்னன்னா சார், இந்த வாக்கு சதவீதத்தை உங்களை போன்ற அரசியல்வாதிகள் எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னா அவங்களுக்கு இஷ்டம் போல பயன்படுத்திக்கலாம். அதுக்குதான் இந்த எண்ணிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மேட்டர்னா, ஏடிஎம்கே நின்ன தொகுதிகள் எத்தனை சார், டிஎம்கே நின்ன தொகுதிகள் எத்தனை சார், நம்ம அப்படிதானே. அதனால அதை விட்டுருவான்றேன். அதுக்குள்ளே இல்லாம இப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கி யாருக்கு சார் போகுது? 35% இருக்கு விக்கிரவாண்டியில. அதாவது சார், வெளிப்படையா பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, சில அரசியல் யுக்தி காரணமாக பாத்தீங்கன்னா அதிமுக வந்து போட்டியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. நான் என்னுடைய கருத்துப்படி நான் நினைக்கிறேன், பெரும்பகுதியான அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பதை தவிர்ப்பார்கள். இது நம்பர் 1ங்க. நம்பர் 2 நான் நினைக்கிறது, ஒருபோதும் அதிமுக புரட்சி தலைவியுடைய தொண்டர்கள் வந்து திமுக இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. இது 2. 3வது, அந்த வாக்களிக்கிறது நம்ம எப்படி விடுறது அப்படின்னு மிகுந்த ஆர்வ மிகுதியில உள்ள வாக்காளர்கள் அடுத்த லெவலா நம்ம இரட்டைலை போட்டியிடல அப்படிங்கிற சூழ்நிலையில மேபி சமுதாய பார்வையோடு அவர்கள சிலர் பேர் பாமகவிற்கு அநேகமாக வாக்களிக்கலாம். சோ நீங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாத்துங்க, அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு விக்கிரவாண்டியில, அதற்கு 3வது சோகால் டிஸ்டன்ஸ்ல இருக்க பாமகவுடைய வாக்கு எவ்வளவு. ஒருவேளை பாமகவுடைய வாக்கு அங்க அதிகரிச்சதுனால் அதிமுகவில் அதிமுக நிக்கலங்கிற காரணத்தினால சில பேருக்கு வாக்களிச்சதுனால ஒரு நெருக்கடி தானே சார். இன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏன் 24ல உங்களோட கூட்டணி வைக்கலன்னா, நாங்க ஏன் அதிமுகவை பலப்படுத்தணும், நாங்க ஏன் இபிஎஸ் பலப்படுத்தணும், 26ல கூட்டணி ஆட்சியை நோக்கி அவங்க நகர்றாங்க. அப்ப பாமக அதிக வாக்குகளை பெறுதோ அல்லது வெற்றி பெறுதோ அப்படின்னா அது உங்களுக்கு தானே நெருக்கடி. சார், 2 விஷயத்துல சொல்ல வர்றேன் விஜயன். விக்கிரவாண்டியில பாஜக தமிழகத்திலேயே மிக பலகீனமாக இருக்கின்ற ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா அது விக்கிரவாண்டி. 1. 2வது, விக்கிரவாண்டியில அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அரசியல்ல பாலப்பாடம் படிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க அதிமுக போட்டியிடாதனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு தெரியறப்ப, அதனாலதான் சொன்னேன், நீங்க மறைமுகமா பலப்படுத்திட்டீங்க, பாமகவை பலப்படுத்திட்டீங்க, பாஜகவை பலப்படுத்திட்டீங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வந்து ஒரு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது. நீங்க வெளிப்படையா ஆதரவை கொடுக்கல. ஒருவேளை ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் பாமகவுக்கு ஆகிறது அப்படின்னா அது அந்த அணியை பலப்படுத்த போகுது. அப்ப 2026ல இந்த இடைத்தேர்தல் களம் ஒரு முக்கியமானது இல்லையா?
அதிமுக இந்த ரேஸ்ல எங்க இருக்கும் அப்புறம்? அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்தினாலும் வன்னியின மக்கள் அதை நன்றியோட நினைச்சு பார்த்து காலகாலமா பாமகவிற்கு ஆதரவாக இருந்த வன்னிய இன மக்கள்ல பெரும்பகுதியானவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற உண்மை உரைச்சதுனாலதான் அதிமுகவோடு கூட்டணி தொடர்ந்தால் நம்மளுடைய ஓட்டு கரைஞ்சு போயிடும் அப்படின்னு பாமக இந்த கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு இதுதான் மெயின் காரணம். வேணா ரவீந்திரன் துரைசாமி சார் இதை மறுக்க சொல்லுங்க. இது முதல் இதுங்க. ரெண்டாவது, ஒரு தர்க்க ரீதியான கேள்வி இன்னும் விளக்கம் பெறுவதற்காக, அதாவது அதிமுகவோடு பாமக இருந்தா பாமக கரைஞ்சிரும், அதனால பாமக உங்களை விட்டு வெளில போறாங்க. பாஜகவோடு அதிமுக இருந்தா அதிமுக கரைஞ்சிரும், அதனால நாங்க வெளில போனோம். இப்படிதான் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க. கரெக்டா? அப்படி சொல்லல ரவீந்திரன் துரைசாமி சார். இதெல்லாம் ரொம்ப இதா சொல்லுவாரு. எல்லா சமுதாயத்தை பத்தி நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அதாவது நான் வட மாவட்டங்களை சேர்ந்தவன், குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் சேர்ந்தவனால சொல்றேன். வன்னிய இன மக்கள்ல ஒரு காலத்துல டாக்டர் ஐயாவையும் அன்புமணியும் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களே இன்னைக்கு 70% பேர் எடப்பாடி பழனிசாமியே தங்கள் தலைவராக அவங்க எல்லாம் போட்டுறதுனாலதான் பாமகவுக்கு ஏற்பட்ட பதட்டம் காரணமா அவங்க இன்னைக்கு தனியான ஒரு நிலைமையை எடுத்திருக்காங்க. அதிமுக போகாததுக்கு காரணம் சார் ஒண்ணு தெரிஞ்சுக்க. மணிகண்டன் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2009 இருக்கலாம், 2019 இருக்கலாம், பாமக அதிமுக அலைன்ஸை பாக்குறப்ப பாமக ஓட்டு முழுசா அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா ஏடிஎம்கே ஓட்டு தான் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல நம்ம டேட்டா படி பார்த்தால். ஆனா கணேஷ்குமார் சொல்ற ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்குல்ல, 10.5% கொடுத்தாரு, ஆனா அந்த ஆட்சியே பாமக காப்பாத்துச்சு, அதனால நம்ம பாமகவுக்கு போடுவோம் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்தால் பாமக வலுப்பெறும் இல்லையா? அதைத்தானே ப. சிதம்பரம் சந்தேகத்தோடு உங்களை சொன்னார். அதை இப்படி மாற்றி யோசிக்கலாம்ல. வன்னிய இன மக்களுக்கு மட்டுமே 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரதான சமுதாயம் வந்து எங்களை புறக்கணிச்சதுனால எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே இழந்தார், இல்லைன்னா ஆட்சி தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம்ல. அதுக்கு ரெண்டாவதுங்க, அம்மா அவர்கள் இருக்கிறப்ப 40% இது இருந்தது வாஸ்தவம் தாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர், தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் சுற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. சாதாரண சிலுவம்பாளையத்திலிருந்து வந்தவர். கட்சியில அப்ப ஒரு 10 ஆச்சு, ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சது அப்படிங்கிறது வாஸ்தவமான பேச்சு. ஆனால் ஒருபோதும் திமுகவை கண்ணை மூடிட்டு எதுக்குறதுங்கிறது அதிமுக ஒருபோதும் அதிமுக தொண்டர். மணிகண்டன் சொல்ற ஒரு லாஜிக், அதிமுக வந்து பாமகவை கொஞ்சம் வருத்தத்தோடு பார்ப்பாங்க. உங்களாலதான் ஆட்சியை 3வது முறை வரல, இந்த காரணம்னு சொன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? அப்படி நினைச்சா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. நீங்க ரவீந்திரன் துரைசாமி சார் கேட்டீங்கன்னா அவர் டேட்டா எல்லாம் பர்ஃபெக்டா சொல்லுவாரு. கடந்த தேர்தலில் நீங்க வந்து அதிகப்படியாக வென்று இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா ஓட் டிரான்ஸ்பர் பாமக வலுவாக இருந்த இடத்துலதான் ஓட் டிரான்ஸ்பர் ஆகி அதிமுக 63 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க. அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன், நீங்க 10.5% ஏதோ எடப்பாடியார் வந்து கொடுத்துட்டாரு, வன்னிய மக்களுக்கு கொடுத்துட்டாரு என்பதெல்லாம் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்தி நாங்க 30 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்ட இடத்துல இருந்து நாங்க எங்களை குறைச்சிக்கிட்டு 20 தொகுதியில போட்டியிட்டு எங்களுக்கு தேவையில்லாத தொகுதிகள் எல்லாம் நாங்க போட்டியிட்டு எங்களுக்கு தேவை அந்த தேர்தலில் 10.5 நாங்க எங்களை தியாகம் செஞ்சு